ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட பொங்கல் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லிட்டில் பிட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுதான் நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு பொங்கல். நாங்கள் 2 பேர் இருக்கும்போதும் சரி, தம்பி வந்துட்டு பிறந்த பிறகும் தனியாக இந்த மாதிரி பொங்கல்லாம் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டு போவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணது. ஸோ அதனால தான் ஒரு விலாகே எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:00 எழுந்துருச்சு, செம்ம குளிர். ஸோ அதுலேயே நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இந்த 3 புள்ளி சிக்கு கோலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. சிக்கு கோலத்தில் சொல்கிறேன், ரங்கோலி பயங்கரமாக வந்து போட்டுருவேன். பட் எப்படி கொடுத்தாலும் ரங்கோலி போட்டுருவேன். காலேஜ்லலாம் கூட நான் ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன். பட் இந்த சிக்கு கோலம்னு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. நான் 3 புள்ளி கோலத்தையே எத்தனை கோலம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு ஒரு 5:00 முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி விறகு, அப்புறம் நாங்கள் நைட்டு வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சள் பனிலேயே வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த ஷாப்பில் இருக்கவங்க. எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இந்த மாதிரியே இருக்கும். பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா, தம்பியும் எழுந்திரிச்சிட்டான். 2 பேருமே நல்லா வந்துட்டு எழுந்திரிச்சிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் டீ போடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அந்த சாரீ வந்துட்டு அடுத்த நாள் நாங்கள் தாத்தா பாட்டிக்கு சாமி கும்பிடுவோம். ஸோ அதனால நான் முன்னாடி நாளே சாரீ எடுத்துட்டேன். முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அன்னைக்கு சாமி கும்பிடுற அன்னைக்கே எடுக்கிறது ரொம்ப பெட்டர். பட் நான் வந்து அப்படி பண்ணுறது இல்லை. பிகாஸ் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும். நான் தான் செஞ்சு எல்லாமே படைப்பேன். ஸோ அதனால் நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் முன்னாடி நாளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாரீ, வேஷ்டி இந்த மாதிரி. அடுத்ததாக வந்துட்டு நல்லாவே விடிஞ்சிருச்சு. நான் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னால் முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக செல்ஃபாக எப்படி வந்து மேக்கப் போடுறது அப்படின்றத தான் உங்களோட ஷோ பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நான் இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கிறது பெருசாக அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா பொங்கல் மட்டும் வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஃபோட்டோ இந்த மாதிரி எதுவுமே வந்து நான் போட போகிறது இல்லை. அதனால் வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி ஆகியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஹிமாலயாவோட ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நியூடிடோமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் வச்சு நல்லா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வின்டர் சீசன் அப்படின்றதுனால செம்ம ட்ரையாக இருக்குது பாடி. ஸோ நான் வேஸ்லினோட இந்த பாடி லோஷன் எடுத்துக்கிறேன். இது அந்த பம்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. இது நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3லேருந்து 4 டைம் போடுவேன். ஏன்னா ஃபுட்லாம் அந்த அளவுக்கு வந்து ட்ரையாக இருக்குது. ஹீலே ஆயிரும் போல் அந்தளவுக்கு ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் நிறையா மாய்ஸ்சரைஸ் வந்துட்டு நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாவது பிஹெச் லெவல் வந்து ஸ்கின்னில் பேலன்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ளம்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி வறண்டு வ்ரிங்கிள்ஸ் விழுந்து நல்லாவே இருக்காது. அதனால் ஹேண்டில், லெக்கில் எல்லாமே நல்லா வந்து நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதிரி தைக்க சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து மாற்றி தைச்சிட்டாங்க. இதுவும் ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நான் வியர் பண்ணிக்கிட்டேன். இது என்னோடய வளைகாப்பு சாரீ. ஆக்சுவலி பொங்கல் சாரியில் நான் ஒரு மேக்கப் லுக் பண்ணியிருப்பேன். அதுதான் நான் பொங்கலுக்கு எடுத்தது. பட் அந்த சாரீ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரீ ப்ளீட் பண்ணி அழகாக இருந்தது. அதை ஏன் வந்துட்டு வியர் பண்ணுவான்ட்டு, ஏன்னா நம்ம எப்படியும் வந்து ரொம்ப அந்த அடுப்பில் தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் டக்குனு ப்ரீ ப்ளீட் பண்ணது அப்படியே இருக்குது. அதனால் அதை நான் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். இது வந்து என்னோடய வளைகாப்பு சாரீக்கு இந்த ப்ளவுஸ் நான் புதுசாக தைக்காமையே அப்படியே சாரியோட ப்ளவுஸ் அப்படியே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் இந்த பொங்கலுக்கு இதையே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபுல்லாக வந்துட்டு பஃப்லாம் இல்லாமல் நார்மலான எல்போ ஸ்லீவ் வைக்க சொல்லியிருந்தேன். அவங்க மாற்றி இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ப்ளீட் தான் வந்துட்டு விடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஏன்டா விட்டோன்னு ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு வேலை. ஸோ ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அப்படியே இந்த மாதிரியே தான் போட்டுக்கிட்டு ஃபுல்லாகவே இந்த விலாகில் இருப்பேன். அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஷேடோ லைட்டாக லிட்டில் பிட் வந்துட்டு அந்த பிங்க் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். அடுத்ததாக என்னோடய ஹேண்ட்லேயே ஒரு மாதிரி ஒயிட் பிங்கிஷ் ஷேடு, ஷிம்மர் ஷேடு எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் பண்ணுவேன் மேக்கப்பு. ரொம்ப வந்துட்டு ஹெவி லுக் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிள் லுக் தான். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டு இப்போ வந்து மேப்ளினோட லைனர் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த லைனர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி க்ளாஸி எஃபெக்ட்டும் கொடுக்குது. அதே சமயத்தில் ஜெட் பிளாக்காகவும் இருக்குது. ஒரு நார்மல் விண்டு வந்து போட்டுக்கிறேன். இதை வந்துட்டு நான் ஐப்ரோ ஃபில் பண்ணது உங்களுக்கே தெரியும், ஸ்விஸ் பியூட்டிலேருந்து தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ரிம்மல் லண்டனோட
அந்த ப்ரைமர் இருக்கு இல்லைங்களா, ஒரு மாதிரி இல்லுமினேட்டிங் ப்ரைமர் அதை வந்து அப்ளை பண்ணுறேன். 2யும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கறதுக்கு ஷியர் கவரேஜாக இருக்கும். அதே சமயத்தில் பவுடர் போட்டோம்னா ஒரு மீடியம் கவரேஜில் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி க்ளோயிங்காக. ரியல் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனோட ப்ரைமர் இந்த மாதிரி இல்லுமினேட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணி போடும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காஜல், ஐ மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு சிம்பிளாக மஸ்காரா எல்லாம் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் சுகர்லேருந்து ஷேட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக ஒரே ஒரு பிந்தி வச்சாச்சு. அப்புறம் இது மீஷோலேருந்து வாங்கினது. உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் ஜுவல்லு. ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் இந்த ஜுவல்லு. இந்த ஜுவல் வந்துட்டு நான் வியர் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக அந்த கிளிப் வந்து அந்த இடத்துல போடுறேன். என்னோடய சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல் அப்படின்ட்டு சொல்லணும். பிகாஸ் நான் மோஸ்ட்லி வந்துட்டு சாரீ போட்டேன் வெளியில் போகிறேன் அப்படின்னா இதுதான் போடுவேன். ஸ்கூல் டைம்லேருந்து பழகிருச்சு. ஸோ அதனால் இதுதான் வந்து போட்டிருக்கேன். க்ரிம்பிங் அது இது எதுவுமே பண்ணல. ஏன்னா நான் என்னோடய கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகியிருக்கேன். இந்த லுக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடி வந்துட்டு நான் போனிடெயில் போட்டேன். ஏன்னா அப்படியே வந்து பொங்கல்லலாம் விழும். அதனால நல்லா போனிடெயில் போட்டேன். எப்படி தூக்கி சொருகி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள். பிகாஸ் வந்துட்டு இந்த சாரீ வந்து கொஞ்சம் ஹெவி தான். ஏன்டா வியர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் ஒரு இம்பேக்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணேன். ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. ஆக்சுவலி வந்து பொங்கல் டேஸ்ட்டாக வந்திருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன்லேயும் கொஞ்சம் கேப்சர் வந்து பண்ணேன். ஏன்னா என்னோடய ஃபுல் ஃப்ரேம் இல்ல என்னோட லென்ஸு. ஸோ அதனால வந்துட்டு ஃபோன்லேயும் கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மாதிரி பொங்கல் எரிய விட்டுட்ருக்கோம். பொங்கல் வந்து வந்துருச்சு. நான் வந்து சூரியனை பார்த்து பொங்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருந்தேன். பட் அப்படியே சைடில் பொங்கிருச்சு. அதுவும் வெண்பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்குனது. அடுத்ததா தான் வந்துட்டு சர்க்கரை பொங்கல் வந்து பொங்குனது. உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க பார்க்குற சைடு தான் வந்துட்டு பொங்கி வந்துட்டுருக்கு. அடுத்தது அரிசி போட்டு நம்ம பொங்கல் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சூரிய பகவானுக்கு அடுத்ததா நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். என்னோட சிம்பிள் விலாக் அப்படின்ட்டு சொல்லணும். இதுதான் என்னோட சிம்பிள் பொங்கல் ரொட்டீன். இதுக்கு மேலே சாரீலாம் எடுத்து போட்டு ஒரு நைட்டியை போட்டு அதுக்கப்புறம் பொங்கல் நான் வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்துட்டு என்னோடய ஒர்க்கை வந்துட்டு ஆரம்பிக்க போயிட்டேன். சமைக்கணும், நார்மல் சாப்பாடு அதெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் அடுத்தடுத்து நான் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் என்னோடய அன்னைக்கு டே வந்துட்டு போனது. இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.